பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக, கிருபை பெருகுவதாக. இப்பொழுது நாம் வெளிப்படுத்தின விசேஷங்களை குறித்து ஒவ்வொரு பகுதியாக பார்த்து வருகிறோம். கடந்த நாட்களில் 7 சபைகளை குறித்து பார்த்து வந்தோம். இப்பொழுது 7 முத்திரைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் யோவானை கொண்டு போயிட்டு அவனுக்கு எல்லா ரகசியங்களையும் வெளிப்படுத்தி அவனுக்கு காண்பித்தார். அதில் ஒரு முக்கியமான போர்ஷன் இந்த 7 முத்திரைகள் கொண்ட ஒரு புஸ்தகம். இதை பரலோகத்தில் கூப்பிடுறாங்க. யாராவது இது வாங்கி கொள்ளவும் திறக்கும் அதிகாரம் உள்ளவர்கள் இருக்கிறார்களா என்று கேட்கும்போது, யோவானுக்கு நானுமல்ல, என்னுடைய சீஷராகி எங்களோடு கூட இருந்த யாருமே இதுக்கு தகுதி இல்லை என்பதை புரிந்து அவர் அழுகிறார், ரொம்ப அழுகிறார். அப்போ இந்த பூமியில் வாழ்ந்த இரட்சகராக இயேசு கிறிஸ்து அதுக்கு தகுதியாக பரலோகத்தில் அவர் வெளிப்பட்டு அந்த புஸ்தகத்தை அதிகாரத்தோடு வாங்கி கொள்ளுகிறார். அந்த வசனங்களை வாசிக்க கேட்போம். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். உடனே அழ வேண்டாம் யோவானே, நீ கவலைப்படாத என்று சொல்லி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக ஆகிய இயேசு கிறிஸ்து அங்கே வந்து அந்த புஸ்தகத்தை வாங்கி கொள்ளுகிறார் என்று நாம் அங்கே படிக்க முடிகிறது. வாசி. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அந்த 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. அந்த கண்கள் பூமியெங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாம். ஆட்டுக்குட்டியாளர் அந்த புஸ்தகத்தை வாங்கி கொண்டார். எனக்கு அன்பான சகோதரா சகோதரிகளே, அந்த புஸ்தகத்தினுடைய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த பூமியினுடைய நியாய தீர்ப்புகள், உலக சாம்ராஜ்யங்களுக்கு, அந்திகிறிஸ்து ஆட்சிக்கு, அந்திகிறிஸ்து எப்படி வரப்போகிறான், எப்படி அவன் தன்னுடைய ராஜ்யத்தை அமைப்பான், எப்படி தேவன் அவனை அழைக்கிறார், இந்த பூமியில் மகா பாபிலோனாகிய வேசி சபை கர்த்தருடைய சத்தியத்தை இழந்து தாந்தோனிதனமாக இச்சை, ஆசை, ஆடம்பரம், அலங்கரிப்பு என்று கர்த்தருக்கு பிரியமில்லாமல் அசுத்தமாக வாழுகிற விசுவாசிகளை அந்தி கிறிஸ்துவ ஆட்சியில் இணைந்திருப்பார்கள். அவர்கள் அந்த பாபிலோனை எப்படி நியாயந்திருக்கிறார் என்பதெல்லாம் இந்த புஸ்தகத்தில் இடம்பெற்றிருக்கிற மிக முக்கியமானது. இந்த புஸ்தகத்தில் தான் 7 முத்திரைகள் இருக்கிறது. அந்த 7 முத்திரைகளிலே நாம் ஒவ்வொன்றாய் பார்க்கும்பொழுது பல சம்பவங்கள் அதுங்க நடைபெறுகிறது. தேவன் யூதர்களிலே 1,44,000 பேர் முத்திரை போடுகிறார். கைவிடப்பட்ட பரிசுத்தவான்கள் இரத்த சாட்சியை மறிக்கிறார்கள், அவர்களை கூட்டி சேர்க்கிறார். இந்த பூமியிலே அந்தி கிறிஸ்துவை 7 வாதைகளால் நிரப்பி, 7 தன்னுடைய கோபகலசங்களால் வாதைகளால் நிரப்பி நியாயம் தீர்க்குகிறார். இந்த பூமியில் உள்ள அனைத்து சாம்ராஜ்யங்களையும் தேவன் நிர்மூலம் பண்ணுகிறார் என்று பல நியாய தீர்ப்புகள், சிலருடைய ரட்சிப்பு. அது மாத்திரமல்ல, அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி சாத்தானை காவலிலே போடுகிறார்கள். அந்தி கிறிஸ்துவின் கள்ள தீர்க்கதரிசி அக்கினி கடலில் போடுகிறார்கள். எப்படியெல்லாம் இந்த பூமியில் வந்து கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறார், இந்த பூமியின் ராஜ்யங்கள்லாம் எப்படி அழிய போகுது என்ற அநேக விஷயங்கள் இந்த 7 முத்திரைக்குள்ளே அடங்கி இருக்கிறது. இப்பொழுதும் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பூமி இப்போ என்ன சூழ்நிலை இருக்கிறது என்றால், ஒரு பக்கம் மனிதர்களெல்லாம் ஒன்று கூடி கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் ஆங்காங்கே ஒரு யூனிஃபிகேஷன், ஒற்றுமையாக அங்கங்கே தேசத்தில் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். சில யுத்தங்கள், செய்திகளெல்லாம் கேள்விப்பட்டாலும் அது ரொம்ப மும்முரமாக இல்லை. ஏனென்றால் இது இணைய போகிற காலம். சீக்கிரத்தில் ஒன்றிணைவார்கள். அதுக்குரிய வேலை வந்துவிட்டது. அநேகர் நினைக்கிறார்கள் 3வது உலகப் போர் வரும் அப்படி என்னாலும் பேசி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை. ஏனென்றால் ஆஸ்திரேலியா ஒரு யுனைஃபிகேஷனாக இருக்குது, ஒற்றுமையாக இணைந்து பட்டிருக்குது. ஐரோப்பா கண்டத்தில் 11 நாடுகள் மேலே இணைந்து விட்டது. அமெரிக்காவில் யுனைடெட் அமெரிக்கன் ஸ்டேட்டாக அது இணைந்திருக்குது.
இங்கிலாண்டில் யுனைடெட் கிங்டம், பல தேசங்கள் இணைந்து ஒரு பிரிட்டிஷ் அரசாங்கத்தோடு இணைந்து இருக்கிறது. இப்படி பல இடங்களிலே இணைந்து 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 வந்து கொண்டிருக்கிறது. இதில் ஒரு சின்ன சின்ன இடங்களிலே பிரச்சனைகள், யுத்தங்கள் இருக்கிறது. ஆனால் மிக சீக்கிரத்தில் அதெல்லாம் அந்த பிரச்சனைகள்லாம் முடிவு பெற்று இணைப்புக்குள்ளே வரும். அதற்கு சாத்தானுக்கு சார்ந்த மனிதர்கள் மிக காரணமாக இருப்பார்கள். இந்த பூமியில் சமாதானமாக நிம்மதியாய் வாழ வேண்டும் என்ற எண்ணமுடைய, மனித வாழ்க்கையில் மனிதனாய் நிம்மதியாக வாழணும்னு சொல்கிற எண்ணமுடைய அநேக அதிபதிகள், அநேக தலைவர்கள் இருக்கிறார்கள். அவங்களுக்குள்ளெல்லாம் சாத்தானுடைய ஆவி ஒன்று கூடி அவங்களெல்லாம் இணைத்து ஒரு ராஜ்யமாக இந்த உலகத்தை கொண்டு வரும். ஆகவே மனிதர்கள் ஒரு ராஜ்யமாய் உலகத்தை கொண்டு வரணும்னு சொல்லி முயற்சிக்கிற நேரமாக இது காணப்படுகிறது. இப்போ யூதர்கள் சில பக்தி கொள்கைகள் என்று பிரிந்திருந்தாலும் அவங்களுக்கு ஆலயத்தை கட்டி தருவேன் என்று சொல்லும்பொழுது எல்லாரும் சமாதானமாயிடுவார்கள். இப்படி எல்லா மதத்தையும், எல்லா இனத்தையும், எல்லா ஜாதிகளையும், எல்லா மொழிக்காரர்களையும், எல்லா மனித வர்க்கத்தையும் இணைக்கக்கூடிய வேலை ஆரம்பித்து விட்டது என்று சொல்லுகிறோம். இதனுடைய விளைவுதான் இப்பொழுது ஒரு நாணயம் உலகம் ஃபுல்லாக போயிட்டு வருது, ஒரே பாஸ்போர்ட். இப்போது நம்ம காசு கொடுத்துருந்தோம், இப்போ கிரிப்டோ கரன்சி, இன்டர்நெட், உலகத்தில் எங்கெங்கே நடந்தாலும் ஒரே நேரத்தில் பார்க்கறதக்கதாக இன்டர்நெட், செல்லுலார் ஃபோன் என்று கம்ப்யூட்டர், ராடார், விண்வெளியில் செயற்கைக்கோள்களுடைய இணைப்பு, அந்தந்த நாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய ஏரோப்ளைன், ஹெலிகாப்டர்ஸ் என்று பல கம்யூனிகேஷன்ஸ், நிறைய போக்குவரத்து துறைகளும், செய்தி இணைப்புகளும், பண்ட மாற்றங்களும், ஒரே பணம் என்ற கொள்கையிலும் என்று ஆரம்பித்து விட்டது. இதனுடைய போக்கு மிக சீக்கிரத்தில் ஒரு உலகம் ஒரு தலையின் கீழாக வந்து அமையும், வேதம் நிறைவேறும் என்பதில் மாற்றமில்லை. ஆகவே அந்த மூமெண்ட்டில் உலகம் போய் கொண்டிருக்கிறது. சாத்தானும் அந்த மாதிரியான காரியங்களை இந்த பூமியில் ஆயத்த பண்ணி கொண்டிருக்கிறான். இன்னொரு பக்கம் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய பரிசுத்தவான்களை நல்ல பூர்ண பரிசுத்தமாய் மாற்றி தான் எடுத்து கொண்டு போக வேண்டும், மத்திய வானத்திற்கு எடுத்து கொண்டு போக வேண்டும் என்று ஆவியானவரும் ஊழியர்கள் பொறுப்பில் உள்ள பூர்ண பரிசுத்தவான்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பரிசுத்தாவியோடு சேர்ந்து. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தங்களுக்கு கொஞ்ச காலம்தான் இருக்குது என்று அறிந்து சாத்தான் எவ்வளோ பாவத்தை விதைக்க முடியும், எவ்வளோ கிறிஸ்தவங்களை தள்ள முடியும், எவ்வளோ கிறிஸ்தவங்களை விசுவாசத்திலிருந்து அழிக்க முடியும் என்று அவன் போராடி வருகிறான். இப்படியாக இந்த சூழ்நிலைகளெல்லாம் இந்த பூமியில் கடைசி காலமாக காணப்படுகிறது. ஆகவே சில பேர் போதிக்கிறது போல் இது வரும், அது வரும், யுத்தம் வரும், அது வந்துடும், இது வந்துடும் சொல்கிறதெல்லாம் இனி நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. யுத்தம் ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகுனதுனால யுத்தம் உலகம் ஃபுல்லாக வந்துடும் நினைக்கிறாங்க. யாருமே அதை விரும்பலை. முக்கால்வாசி உலகத் தலைவர்கள் விரும்பவில்லை. ஏதோ கொஞ்சம் பேர் தன் தேசப்பற்று, தன் இனம், தன் மொழி, தன்னுடைய கொள்கை, மதம் என்று பிடித்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களெல்லாம் கூட சீக்கிரம் சால்வ் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய அடையாளம், தேவன் நம்மை சந்திக்க வருகிறார் என்பது. ஆனால் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற முத்திரிக்கப்பட்ட 7 முத்திரைகளும் பார்த்திங்கன்னா 7 ஆண்டு காலத்தில் அந்தி கிறிஸ்து எப்படி வருவான், எப்படியெல்லாம் தேவன் அழிப்பார் என்பதுதான் முக்கியமானது. அதில் அந்த காரியங்களை தான் யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். ஆனால் பரிசுத்தவான்கள், பூர்ணமான பரிசுத்தவான்கள் அதுக்கு முன்பாகவே நாம் ஆண்டவர் எடுத்துக்கொள்வார், நம்ம மேலே போயிடுவோம். ஆனாலும் இந்த பூமியில் என்ன நடக்க போகுது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, சபை அறிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமானது. அந்தி கிறிஸ்து எப்படி இந்த உலகம் முழுத்தையும் பிடிக்கிறான், ஒரே தலையின் கீழாக கொண்டு வரான் என்பதனுடைய ரகசியத்தை ஃபஸ்ட்டு முத்திரையில் தேவன் காண்பித்து கொடுக்கிறார். அது வெளிப்படுத்தல் 6:1-2 வாசிப்போம். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்த பொழுது இதோ ஒரு வெள்ளை குதிரை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான்.
அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். இப்போ இந்த முத்திரை ஒன்று உடைச்ச உடனே ஒரு வெள்ளை குதிரையில் ஒருத்தர் ஏறி இருக்கிறான். அநேகர் இதை இயேசு கிறிஸ்து அவர் ராஜாவா என்று தப்பெல்லாம் பேசுகிறாங்க. அது ஆக்சுவலாக நீங்கள் போக போக கேட்கும் போது எவ்வளோ பெரிய தப்புன்றதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். இது அந்தி கிறிஸ்து எந்த வடிவத்தில் அவன் பயணித்து உலகம் முழுக்கையும் ஆதாயப்படுத்துகிறான் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக தேவன் கொடுத்த வெளிப்பாடு. ஏறி இருக்கிறான், ஏறி இருக்கிறான். அவனுக்கு ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்குது. அவன் ஜெயிப்பவனாகவும் ஜெயிக்கிறவனாகவும் இருக்கிறான். அவன் அம்பை பிடிச்சிருக்கிறான், வில்லை பிடிச்சிருக்கிறான், ஆனால் அம்பு இல்லை. அப்படின்னா என்ன சொல்லுகிறது என்றால், யுத்தம் மனது உடையவனாக இருக்கிறான், ஆனால் வெளியில் தன்னை சமாதானமாக காட்டிக்கொள்கிறான். ஆனால் உள்ளுக்குள்ள யுத்தம் மனது உடையவனாக இருக்கிறான், ஆனால் தன்னை வெளிப்படுத்தலை, சமாதானமாக காட்டிக்கொள்கிறான். இது பேர் போலியான சமாதானம். இயேசு கிறிஸ்து மெய்யான சமாதானத்தோடு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஒரு மெய்யான சமாதானம் என்னென்னா, தேவனுக்கும் மனிதனுக்கும் உறவு ஏற்படணும். தேவ பிள்ளைகள் மத்தியில் கபடு இல்லாமல், பொய் இல்லாமல், வஞ்சகம் இல்லாமல், வேற ஏமாத்தல் இல்லாமல், அந்த கபடு குணங்களோடு பழகாமல் சந்தோஷமான தேவ சந்தோஷம் சமாதானத்தோடு அவங்களுடைய நலனை கருதி அவங்களும் கர்த்தருக்குள்ளே நல்லா இருக்கணுன்றது எண்ணி வாழ்வது தான் தேவ பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற சமாதானம். அது தேவ சமாதானம். தேவ சமாதானம் இருக்கிறதேத்தில் எப்போவுமே கரம், வஞ்சகம், பொறாமை, எரிச்சல், கோபம் தங்காது. இதெல்லாம் மெய்யான சமாதானம். ஃபஸ்ட் அந்த சமாதானம் இருக்குமானால் தேவனோட சமாதானமாக இருப்பாங்க. தேவனோட சமாதானமே இல்லைன்னா ஏதோ ஒரு தப்பி தான் இருக்குதுன்னு சொன்னாக்கா அதில் தேவ சமாதானம் வராது. ஏதாவது பாவம் இருந்தாலோ, குற்றம் குறை இருந்தாலோ, இப்போ காயின் போன்ற காய்மக்காரனுடைய இதயமாக இருந்தால் தேவனோட சமாதானமாக இருக்க முடியாது. நாத்தான் வேலை போல உத்தம இஸ்ரவேலாக இருந்தால் தேவனோட சமாதானமாக இருக்கலாம். நாம் பொறாமை உள்ளவர்களாக இப்படிலாம் இருந்தால் தேவ சமாதானத்தோடு இருக்க முடியாது. இதெல்லாம் போலியான சமாதானம். சில பேர் ஆண்டவர் இப்போ ஏறுவதில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார்கள், ஆனாலும் சத்தியத்தை கைக்கொள்ள அவங்களுக்கு மனசு இல்லை. அது ஒரு போலியான சமாதானம். தேவனோடு அவன் சமாதானமாக இல்லை. ஏதோ ரட்சிக்கப்படணும், பாதுகாக்கப்படணும், என் ஆன்மா பரலோகம் போகணுன்ற எண்ணம் இருந்தது தவிர, ஆனால் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்கணுன்ற ஒரு எண்ணம் இல்லை. ஆகவே அவனுடைய தப்பிதங்களை கண்டிக்கும் பொழுது அவன் அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் யோவான் ஸ்நானகனை சிறை சேதம் செய்தான். இயேசு கூட 3 ஆண்டு காலம் சத்தியத்தை கேட்டு பயணித்தான். ஆனால் தேவனோ இயேசுவோடு இருந்தாலும் இயேசுவின் சத்தியத்தோடு வாழ்ந்து இயேசுவோடு அவன் சமாதானமாக இல்லை. 30 வெள்ளிக்காசுக்காக அவர் எப்போ காட்டி கொடுக்கலானேன்னு இருந்தான். இதெல்லாம் போலியான சமாதானம். ஆனால் நண்பனை போலவே, சீஷனை போலவே கூட இருந்து நடித்தான். இதெல்லாம் போலியான சமாதானம். இவ்வனமாகவே இந்த அந்தி கிறிஸ்து சாத்தானுடைய அதிகாரம், ஆளுகை, சிங்காசனத்தை பெற்று அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ், ஒத்துழைப்பு முழுமையாய் பெற்று உலகத்தில் இருக்கிற எல்லா மதத்தையும், இனத்தையும், மொழிக்காரர்களையும் ஒற்றுமையாக்கி விடுவான். போலியான சமாதானத்துக்குள்ள எல்லாரையும் நல்ல நம்ம வாழலாம், நம்ம எல்லாம் சந்தோஷமாக இருக்கலாம், எதுக்கு நமக்கு சண்டை, எதுக்கு நம்ம பிரச்சனை, ஒருவருக்கொருவர் நம்ம தீர்த்து கொள்ளலாம் என்று உலகம் முழுவதுமாக கொண்டு வருவான். அதுதான் இந்த வெள்ளை குதிரை ஏறி இருக்கிறான் என்று. என்னத்தை ஜெயிக்கிறான் என்றால் பேதங்களை ஜெயிக்கிறான். மத பேதங்கள், பிரிவினை பேதங்களெல்லாம் ஜெயித்து எல்லாருடைய மனதையும் உளவியல் ரீதியாக, மன ரீதியாக ஒற்றுமையாக்கி இந்த போலியான சமாதானத்தில் கொண்டு வந்துடுவான். இப்படியாக இப்பொழுதே அது தொடங்கி இருக்கிறது. இன்னும் போக போக அந்த மனிதன் வெளிப்படுவான். இந்த போலியான சமாதானத்தில் எல்லாரும் இணைவார்கள். இதில் சத்தியத்தை ஏற்க மறுத்தவர்களும் கிறிஸ்தவர்களும் கூட அதிகமாக அவனை நம்புவார்கள். 1 தெசலோனிக்கர் 5:3 சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் பொழுது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல
அழிவு சடிதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை. ஐயோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம், சமாதானமாக இருக்கிறோன்னு சத்தியத்தை விரும்பாத, சத்தியத்துக்கு விரோதமாய் வாழ்ந்த கிறிஸ்தவங்களும் அவங்க கூட சேர்ந்துருவாங்க. எங்களுக்கு என்ன குறை, இப்போ நிம்மதியாக இருக்கிறோமே என்று சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப சடிதியில் அழிவு வருது, கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு இறங்க போகுது என்பதை முன்னதாகவே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த போலி சமாதானத்தை குறித்து சில தீர்க்கதரிசன புஸ்தகத்திலையும் இடம்பெற்றிருக்கிறது. அவைகள் நாம் வாசிக்க கேட்போம். எரேமியா 23:26 வாசிங்க. எதுவரைக்கும் இப்படி இருக்கும்? பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகளின் இதயத்தில் ஏதாகிலும் உண்டோ? இவர்கள் தங்கள் இதயத்தின் வஞ்சகத்தையே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறவர்கள். இந்த உலகத்தை அப்படியே ஒற்றுமையாக்கி கொண்டு வருவதற்கு அவனும் இந்த பொய் தீர்க்க தரிசனங்களை எல்லாம் யூஸ் பண்ணி தான் எல்லாரையும் ஒற்றுமையாக்குறான். மத ரீதியாக இறங்கி அப்புறம் எல்லா மதமும் ஒன்றுதான் என்று சொல்லி, எந்த மதபேதமும் இல்லை என்று, மனிதனுக்கு நன்மை வரணும், சுகம் வரணும், நிம்மதியாய் வாழணும், லக்ஸுரியஸ் லைஃப் இருக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். ஈக்குவாலிட்டி, சமத்துவம், சமநிலை, முதலாளி தொழிலாளி என்ற அர்த்தம் இல்லாமல் எல்லாருக்கும் எல்லா நன்மையும் கிடைக்கணும், ஹாப்பியாக வாழணுன்ற ஒரு பேஸில் அடிப்படையில் அவன் இந்த மதத்தை தான் ஃபஸ்ட் யூஸ் பண்ணுவான். பொய் தீர்க்கதரிசிகளை வைத்து அப்படியே பெரிய இந்த மதம், கிறிஸ்தவ மதம் உலகம் ஃபுல்லாக இருக்கிறதுனால அவங்கள வச்சு யூஸ் பண்ணி எல்லாரும் ஒன்று சேர்ந்து உங்கள் மதமும் விசேஷந்தான், அதை பற்றி எந்த பேதம் இல்லை, எல்லாரும் நம்ம ஒன்று இணைப்போம் என்று கொண்டு வருவதற்கு இந்த பொய் தீர்க்க தரிசனங்களை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அது மாத்திரமல்ல, தானியேல் 8:25, அவன் தன் உபாயத்தினால் வஞ்சகத்தை கைகூடி வர பண்ணி தன் இதயத்தில் பெருமை கொண்டு நீர்விசாரத்தோடு இருக்கிற அநேகரை அடித்து அதிபதிகளுக்கு அதிபதியாய் இருக்கிறவருக்கு விரோதமாய் எழும்புவான். ஆனாலும் அவன் கையினால் அல்ல, வேறு விதமாய் முறித்து போடப்படுவான். பார்த்தீங்கன்னா உபாய தந்திரங்களில் அதிகமான அற்புதம் அதிசயங்களெல்லாம் உலக மக்களுக்கெல்லாம் செய்து பிரமிக்க வைத்து அநேக அதிபதிகளை தங்கள் தேவனுக்கு மிக முக்கியமான ஆள் என்று தன்னை காட்டி, தேவனுக்கு நான் தான் ரொம்ப முக்கியமானவர், ஆகவே தேவனுடைய பவர் எல்லாம் என்கிட்ட இருக்குது என்று சொல்லி அநேக ராஜாக்களை அதிபதிகளை தன்வசப்படுத்தி ஒழுங்குபடுத்துவான் என்று தானியேல் 8 நாம் பார்க்கிறோம். உபாய தந்திரத்தினால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 12:17 வாசிக்கிறோம். சத்திய வாசகன் நீதியை வெளிப்படுத்துவான், பொய் சாட்சிக்காரனோ வஞ்சகத்தை வெளிப்படுத்துவான். பொய் சாட்சிக்காரன் எப்பவுமே வஞ்சகம்தான். இதயத்தில் ஒன்று வைத்து புறம்பே ஒன்று பேசுவான், அவன் வஞ்சகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் இந்த கிறிஸ்தவர்கள் ஏன் இந்த வஞ்சகத்தில் அவர்கள் அகப்படுகிறார்கள் என்றால், தேவனுடைய சத்தியத்தின் மேலே உண்மையை அங்கீகரிப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்ததுனால இவர்களுக்கு அப்படிப்பட்ட வஞ்சகம், கொடிய வஞ்சகம் வரும் என்று 2 தெசலோனிக்கேயர் 2:12 சொல்லுகிறது. அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். கொடிய வஞ்சகத்தை, ஆஹா நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்த கிறிஸ்து மேசியா இவரு தான் என்று யூதர்களும் நம்புவாங்க, பேர் கிறிஸ்தவங்களை நம்புவாங்க, சத்தியத்தை மறுக்கிற எல்லாரும் நம்புவாங்க. நல்லா ஜாலியாக டெக்கரேஷன் பண்ணலாம், அப்படியே ஜாலியாக இருக்கலாம், நம்ம நினைக்கிற மாதிரியும் வாழலாம், சாப்பிட்லாம், எவ்வளோ வசதி, எவ்வளோ ஆடம்பரம். இந்த ஒரு தலையின் கீழே உலகம் வந்த பிறகு எல்லா நாட்டில் இருந்து எல்லா பொருளும் இறங்குது பாருங்கள், எவ்வளோ சீப்பாக இருக்குது, எவ்வளோ சௌகரியமாக இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அது ஒரு பெரிய வஞ்சகம். தேவன் அவங்களுக்கு கட்டளை எடுக்கிறார், அந்த கொடிய வஞ்சகத்தை அவங்களுக்கு கட்டளை எடுக்கிறார். ஆகவே இந்த வஞ்சகத்தில் எல்லாரும் ஏமாந்து உலகத்திலுடைய சௌகரியம், ஆகாரம், மருந்து, எல்லா வேலை வாய்ப்பு, பணம் என்று எல்லாம் நிரம்பும் பொழுது எல்லா முகமதியர்களும் யூதர்களும்
பேர் கிறிஸ்தவர்களும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத தேவனே இல்லை என்று மறுக்கிற கம்யூனிஸ்டுக்காரர்களும் தேவன் இல்லை என்று சொல்லுகிற மனிதர்களும் மற்றும் எத்தனை விதமான கொள்கை உடையவர்களும் எல்லாரும் அட்மையராயிடுறாங்க. எல்லாருக்கும் விருப்பமாகி போகுது. எல்லாரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. அதுதான் இப்படி தான் அவன் வருகிறான் இந்த உலகத்தை பிடிப்பதற்கு என்று. வெள்ளை குதிரை, ஈட்டி இல்லை ஆனால் அம்பு இருக்குது. போர் குணம் உள்ளவன், ஆனால் யாரையும் அவன் வேதனைப்படுத்தலை. அம்பு இல்லை. அவன் வெளிப்படும் போது இப்படியாக அவன் கொண்டு உலகத்தை போலி சமாதானத்தில் ஒன்று கூட்டி அப்படியே சேர்க்கிறான். எல்லாரும் அப்போ பேசும் பொருளாக இருக்கும். இவனை போகிற ஒரு தலைவர் இல்லையே, இவன் பல வருஷத்துக்கு முன்னாடி வந்தால் உலகம் எங்கே போயிருக்குமே, இந்த மாதிரி ஒரு அமைப்பு இல்லாதவங்க போயிடுச்சே. நாங்கள் வாழ்ந்த காலத்திலலாம் வயசானவங்க சொல்லுவாங்க இந்த நேரத்தில், ஐயோ இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இல்லாமல் போயிட்டாரே, என்ன நல்லா நடக்குது ஊன்னு சொல்கிற அளவுக்கு எல்லாரையும் ஒன்றிணைத்துருவான். ஒன்றிணைத்துட்டு எந்த பொருள் எந்த நாட்டில் சீப்பாக இருக்குதோ அந்த நாட்டில் இன்னொரு இல்லாத நாட்டுக்கு தருவான். இங்கே இருக்கிற பொருள் எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுப்பான். இப்படி ஷிப்பிங்கு, ஏரோப்ளைன் எல்லாம் பயங்கரமாக வேலை செய்யும். கொஞ்ச நாள் சும்மா உலகம் அடடா இது மாதிரி ஒரு உலகத்தை நம்ம பார்த்ததே இல்லையே என்று யோசிப்பார்கள். அந்த அளவுக்கு பிரமிக்கத்தக்கதாக அவன் உலகத்தை ஒரு தலையின் கீழாக கூட்டி சேர்க்கிறான். போலி சமாதானத்தையும் உள்ளுக்குள்ள போர் குணமும் இருக்கிறது. அது வெளி காட்டாமல், யாரையும் தொந்தரவு பண்ணாமல் எல்லாரையும் ஒன்றிணைக்கிறான். இதில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து பின்மாற்றம் அடைந்தவங்களும் கூட ஒன்று சேர்ந்து கொள்ளுகிறார்கள். பேர் கிறிஸ்தவங்களும் ஒன்று சேர்ந்து கொள்ளுகிறார்கள். ஏன்னா கர்த்தர் சத்தியத்தை அவங்க ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழாததுனால கொடிய வஞ்சகத்தை அவங்களுக்கு தேவன் கொடுக்குறார். அதை நம்புகிறாங்க, ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. ஆகவே முதல் அவனுடைய ரகசியம், அந்தி கிறிஸ்து ஒரு மனிதன் கீழாக உலகத்தை எப்படி கொண்டு வருகிறான் என்பது தான் இந்த முதல் முத்திரை. அப்படியே ஒன்று சேர்க்கிறான். இதுக்கு மனிதன் மட்டும் காரணம் அல்ல. இந்த பூமிக்கு விழத்தள்ளப்பட்ட சாத்தான் தன்னுடைய பலத்தை, அதிகாரத்தை, சிங்காசனத்தை மூன்றையும் இந்த அந்தி கிறிஸ்து கிட்ட கொடுக்கிறது. சாத்தான் ஃபுல் சப்போர்ட்டில் நிற்கிறான் என்பதை நாம் வெளிப்படுத்தல் 13 நாம் வாசிக்கலாம். வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. பலத்தையும் அதிகாரத்தையும் சிங்காசனத்தையும் எல்லாம் தன்னுடைய ராஜ்யத்தையே அந்த மனிதன் கையில் கொடுக்குது. ஆகவேதான் எல்லா மனித ஆவிகளையும் தேவனுக்கு பயப்படாம சத்தியத்தை நிராகரிக்கிற, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாது இருக்கிற எல்லா மனிதனையும் அது ஒரு தலைகீழாக கொண்டாட முடிகிறது. The influencing and support by Satan. சாத்தானுடைய முழு ஒத்தாசை அவனுக்கு இருக்கிறது. அவன் வெள்ளை குதிரையில் ட்ராவல் பண்ணி எல்லாரையும் இணைக்கிறான். இது முதல் வெளிப்பாடு. இப்பொழுதே அது கிரியை செய்கிறது. இப்பொழுதே நிறைய இடத்துல அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது. உலகம் இணைக்கப்படுகிற காலங்களாக போய்கொண்டிருக்கிறது. ஒரு சில யுத்தங்களை யுக்ரைன் மற்றும் ஈரான் போன்ற சில வார்களை வைத்து சில பிரசங்கம் பாருங்க, அப்படி மூன்றாவது உலக போர் வந்து விட்டது பாருங்க, உலகம் அழிய போது பாருங்கன்னு பேசுகிறாங்க. அவங்களுக்கு வேதத்தை சரியாக கற்றுக்கொள்ள முடியாதவர்கள் என்று நான் சொல்வேன். தெரியல அவங்களுக்கு. இந்த உலகம் ஒன்றிணைக்கக்கூடிய நேரங்களில் கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே வந்துருச்சு. ஒன்றிணைக்கப்படுகிற சூழ்நிலை வந்துவிட்டது. அதனுடைய ஆரம்பம்தான் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக எங்கே போனாலும் வந்தாலும் பாஸ்போர்ட்டே இல்லாமல் போடுறதுக்கு அளவுக்கு இன்றைக்கு சூழ்நிலை வந்துவிட்டது. நீங்கள் போய் நின்னாலே நீங்கள் யாருன்னு சொல்கிற அளவுக்கு சிப்பை கொண்டாந்துட்டாங்க. இப்படி எல்லா மாற்றங்களும் வந்து கொண்டே இருக்கிறது. விஞ்ஞான மாற்றங்கள் என்றெல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ நமக்கு ஒரு விசா சின்ன கார்டு இருந்தால் எங்கேயும் போய் காசு எடுக்கலாம். இங்கே காசை மாற்றின்னு தான் அந்த நாட்டுக்கு போகணுன்ற ஒரு காலம் இருந்தது. இப்போ விசா டெபிட் கார்டு இருந்தாலே எங்கே போயோன்னா நம்மளுடைய காசை, அந்த நாட்டுடைய காசை நம்ம எடுத்துக்கலாம். நம்முடைய காசுக்கு பதில் அந்த நாட்டு காசு வந்துடும். அதை விட கிரிப்டோ மணி, எலக்ட்ரானிக் மணி, அது இருந்தால் நமக்கு பணமே தேவையில்லை கையில்.
நம்முடைய நம்பரை போட்டு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு போயிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு வந்துடலாம். இப்படி எல்லா சூழ்நிலையும் மாறிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் இந்த வெள்ளை குதிரையினுடைய அறிகுறி ஆரம்பித்து விட்டது. யோவானுக்கு இந்த ரகசியத்தை முதல் உடைத்து காட்டுகிறார்கள், அதை பார்க்கிறார். நாம் அந்த நேரத்தில் இங்கே இருக்க போகிறதில்லை, இருந்தாலும் எப்படி இணைக்கப்பட போகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அடுத்தபடியாக ஒவ்வொரு முத்திரையை நாம் பார்ப்போம். ஆகவே தேவ ஜனமே, இவைகளெல்லாம் நீங்கள் கேள்விப்படும் பொழுது உங்களை தேவனை சந்திக்க ஆயத்தமாருங்கள். அவரை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து 7 முத்திரையை நாம் பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.